கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஃபேக்ட். ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த பிளாக் பாக்ஸோட கலர் என்னன்னு கேட்டால் பேர்லேயே பிளாக் இருக்கிறதுனால உடனே பிளாக் கலர்னு தான் நினைப்போம். பட் அதுதான் இல்லை, ஆக்சுவலாக இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். அண்ட் ஏவியேஷன் டேர்ம்ஸில் இதுக்கு பேர் ஃப்ளைட் ரெக்கார்டர்னு தான் சொல்லுவாங்க. கருப்பாக இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு இது ஆரஞ்சு கலரில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ரோட்டில் எப்போவாச்சும் காரில் போயிட்டு இருக்கப்போ ரோட்டில் வர நாய் உங்கள் காரை துரத்திட்டு பின்னாடியே வந்திருக்கோம். எப்போவாச்சும் ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது ஆக்சுவலாக நம்மளையோ நம்ம காரையோ பார்த்து குலைக்கல. நம்ம காரோட டயரில் வேற ஏதாச்சும் ஒரு நாய் ஒன்று கடிச்சிட்டு போயிருந்தா வேற நாய் இருக்க தெருக்குள்ள காரை ஓட்டிட்டு போகும்போது அதுலேருந்து வர ஸ்மெல்னால இந்த நாய் ஏரியாக்குள்ள வேற ஏதோ புதுசாக ஒரு நாய் பூந்துருச்சுன்னு நினச்சிட்டு நம்மளை துரத்த ட்ரை பண்ணோம். ஈஃபில் டவர் இப்போ வேணா ஒரு உலக அதிசயமா இருக்கலாம். பட் அதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அது 90s ஃப்ரெஞ்ச் ஆர்மினால யூஸ் பண்ணப்பட்ட வெறும் ஒரு சாதாரண கம்யூனிகேஷன் ரேடியோ டவர். ஆக்சுவலாக அதை கட்டின 20 வருஷத்துலேயே இது திரும்ப பிரிச்சிடலான்னு தான் பிளான் போட்டாங்க. ஏதோ டவராவாச்சும் யூஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில் இந்த ரேடியோ டவர் உலக அதிசயமாயிருச்சு.